ஓவியனாக இருந்து கண்ணை மூடும்போது ஓவியனாகவே கண்ணை மூட வேண்டும் என்று சென்னை வந்தவன் நான். கால மாற்றத்தில் அப்படியே படிப்படியாக மாறி இந்த ஓவியங்களுக்கெல்லாம் மரியாதை இருக்காதுன்னு முடிவு பண்ணி பக்கத்தில் இருக்க ஒரு அல்ஃபான்சோ எனக்கு 2 வருஷம் சீனியரு, அப்புறம் ஓவியக் கல்லூரியில் முதல்வராக இருந்தவர். அவரு நாங்கள்லாம் வந்து இந்த மாடர்னாட்டுக்கு போகாத ஒரு தலைமுறை, மைனாரிட்டிஸ் 2 பேர் 3 பேர் தான். அது மனசு விடாமல் நான் வந்து மீண்டும் இந்த அகாடமிக் ஓவியம் வரைகிறதுக்கு காரணமானவர்களில் அல்ஃபான்சோ ஒருத்தர். எனக்கு அப்புறம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்ததில் லோகுன்னு சொல்லக்கூடிய மணியம் செல்வம் வந்து எனக்கு அப்புறம் அந்த அகாடமிக் ஓவியங்களில் உயிரை கொடுத்து வரையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர். ஒரு 1500 பென்சில் ஸ்கெட்ச் வச்சிருக்கிறேன். வகுப்புள்ள போட்டு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா வகுப்பில் ஒரு ஃபுல் ஃபிகர் வந்து 40 இன்ச்சுக்கு 30 இன்ச்சு அந்த ஹியூமன் பாடி வந்து முழு உருவங்களை வந்து ஸ்கெட்ச் பண்ணது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 இருக்குது. நீங்கள் பார்த்தா கோயில்கள் வந்து இந்த 6 ஆண்டுகளில் இந்தியா புறம் சுற்றி வரைஞ்சது ஒரு 100 படங்கள் இருக்குது. இது எங்கே மூலையில் முடங்கி கிடந்த அந்த ஓவியங்களை ஏதோ இந்த 75ஆவது பிறந்தநாள கொண்டாடுறாரு நான் கிடையாது. பிறந்தநாளையே நான் கொண்டாட மாட்டேன். அது எப்போ வந்து எனக்கு தெரியாது. இப்போ என் பசங்க 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை இது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பாராட்டு உங்களுக்கு வேண்டாம், ஆனால் இது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு உங்களுடைய படைப்புகளை வந்து ஆவணமாக்கணும், அதை பதிவு பண்ணணும் அப்படி கேட்கும்போது நல்லா மறுப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நான் எத்தனை வருஷம் இருப்பேன்னு தெரியாது. எல்லா மனுஷனும் ஒரு நாளைக்கு போயிட போகிறோம். ஆனால் எனக்கு பிறகு இப்போ அவங்க போட்டு காபி டேபிள் புத்தகம் பிரகதின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த புத்தகம் வந்து ஒரு புத்தகம் கிட்ட 1500 2000 வருது. அந்த புத்தகம் நான் போய்விட்டாலும் 50 ஆண்டு 60 ஆண்டுக்கு அந்த ஓவியங்கள் சொல்லி கொண்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு பதிப்பை வந்து இந்த 75ஆவது ஆண்டை ஒரு முன்னிட்டு என்னுடைய பிள்ளைகள் வந்து இதை பதிவு பண்ணியே ஆகணும் கட்டாயப்படுத்தினாங்க. அதனுடைய விளைவு தான் நீ இத்தனை பேர் நான் அவங்களை சந்திக்கிறான வாய்ப்பு கிடைச்சது. அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, என்னோட திரைப்படங்களோட அந்த ஓவியங்கள் தான் நான் வந்து அதிகமாக வேல்யூ பண்ணுறேன். நான் ஒரு ஆர்டிஸ்டாக தான் நான் பெருமையாகப்படுறேன். நடிகனை விட எனக்கு ஒரு ஆக்டராக விட எனக்கு வந்து ஒரு பெயிண்டராக ஒரு ஆர்டிஸ்டாக தான் நான் வந்து ரொம்ப கர்வப்படுறேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசை அப்பாவோட பெயிண்டிங்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா ஒரு எல்லாத்தையும் ப்ராப்பராக வச்சிருப்பாங்க, டாக்குமெண்ட் பண்ணி. ஒரு சின்ன ஸ்கெட்ச் இருந்து ஐ திங்க் ஒரே ஒரு பெயிண்டிங் மட்டும் தான் யாருக்கும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எந்த பெயிண்டிங் அப்பா விற்றதே கிடையாது. எல்லா பெயிண்டிங்கும் பத்திரமா வச்சிருக்காங்க. எல்லா வீட்டு கெஸ்ட் வரும்போது சின்ன வயசுலேருந்து நாங்கள்லாம் அந்த வேலை எங்களுக்கு உள்ள இருந்து எடுத்து எல்லாம் அடுக்கி வைப்போம். எல்லாரும் பார்ப்பாங்க, திரும்பி உள்ளே போயிடும். பட் நான் யூஎஸ்லாம் போய் படிச்சதுக்கு அப்புறமா ஆர்டிஸ்டோடைய மேலே இருக்கிற மரியாதை ஜாஸ்தியாச்சு. எவ்வளோ கஷ்டம் ஒரிஜினலாக ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஒரு ஃபேஸில் வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும். என் ஃபேஸே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ஜா பெருசாக இருக்கும், லெஃப்ட் சைட் ஜா சின்னதாக இருக்கும். அப்படி கண்ணு ஒருத்தருக்கு மேலே இருக்கும், கீழே இருக்கும். அது வந்து அப்போ எனக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபேஸும் சிமெட்ரிக்காக ஜாமெட்ரிக்கில் இருக்கவே இருக்காது, அவ்வளோ ப்ராப்பராக இருக்காது. ஸோ அவ்வளோ டீட்டெயில் பார்த்தா தான் அந்த ஃபேஸ் திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அதே உருவமாக இருக்கும். இல்லாட்டி என்எஸ்கே சார் வேற யார மாதிரி இருப்பார். பட் அதை கரெக்டாக கொண்டு வரவங்க சின்ன வயசுல அப்போ சொல்லி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும். ஒரு சின்ன மோல் கூட வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது ஃபேஸில் கரெக்டாக இருக்கும்னு. அதே மாதிரி ஸ்பாட் பெயிண்டிங்ஸில் போய் இருக்கும்போது 7 மணி நேரம் 8 மணி நேரம் தண்ணியே குடிக்காம இருந்து உடம்புக்கு எடுத்திருக்காரு. அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் பிரச்சனை பண்ணுச்சு. ஸோ டெடிகேட்டடா அவர் சந்தனம் சார் சொன்ன மாதிரி ஒரு 4 குதிரை போற ஒரு ஸ்பீட்ல வரைஞ்சது எல்லாமே யோசிக்காம ஒரு லைன் போட லைன் கரெக்டா இருக்கும். அந்த லைன் அழிச்சு வரைகிற விஷயமே கிடையாது. அப்பா கிட்ட எப்பவுமே அது இருந்திருக்கும். ஒரு லைன் அது லைஃப்லயும் சரி பெயிண்டிங்லயும் சரி அது கரெக்டா இருக்கும். ஸோ அது ரொம்ப நான் ரசிச்சிருக்கேன். அது இன்னைக்கு பாக்குறப்ப எனக்கே ஆசையா இருக்கு. இந்த மீட்டிங் முடிஞ்சது போய் நான் ஒரு எல்லா பெயிண்டிங்கும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இது நடந்தது அப்படிங்கிறது நாங்கள் ஆசைப்பட்டோம். அது நடந்ததுங்கிறதுல ஃபர்ஸ்ட் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இதுக்கு நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்துல. அந்த புக் பிரிண்ட் பண்றதுல ஆகட்டும், இந்த புக் டிசைன் ஆகட்டும். தனஞ்சயன் சார் கிட்ட ஒரு 10-15 டேஸ் அப்பா கூட உட்காந்து அந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு. இவர் உட்காந்து அந்த ரீப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. இவர் ஆக்சுவலா வந்து ரீப்ரொடியூசிங் ஆர்டிஸ்ட். மாவலிபுரம் கோயிலே வந்து சின்ன சின்ன பிட்ஸா போட்டோ எடுத்து அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி அதன் மூலமா அதுல என்னெல்லாம் வந்து டீகே இருக்கு அது வந்து ஸ்பாயில் ஆயிட்டுங்கிற விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்லாம் ஒன்னா வந்து இப்போ நீங்க ஒரு கிளாஸியா ஒரு ஸ்டாண்டர்ட்ல ஒரு எக்ஸிபிஷன் பண்ண முடிஞ்சதுங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் வந்து கலந்துகிட்டதுல பெரிய சந்தோஷம். தேங்க்யூ.